friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது 11th business maths தான் பார்க்க போறோம். chapter 4 trigonometry exercise 4.3 ல இருக்க 6th sum தான் பார்க்க போறோம். proof that அப்படி நமக்கு question கொடுத்திருக்காங்க. first subdivision பாத்தீங்கன்னா cos 2a minus cos 3a divided by sin 2a plus sin 3a equal to tan a divided by 2. so இதை நம்ம proof பண்ண போறோம். okay, LHS equal to RHS. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்? ஸோ LHS தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ LHS பார்த்திங்கன்னா நமக்கு cos 2a minus cos 3a divided by sin 2a plus sin 3a. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். cos c minus cos d equal to minus 2 sin c plus d divided by 2 into sin c minus d divided by 2. இப்போ c வந்து 2a வாவும் d வந்து 3a அப்படின்னு வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை எழுதிடலாம். sin c sin d. ஸோ sin c plus sin d equal to 2 sin c plus d divided by 2 into cos c minus d divided by 2. ஸோ இது ரெண்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ LHSல நம்ம எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு minus 2 sin c வந்து நமக்கு 2a plus d வந்து நமக்கு 3a divided by 2. திருப்பி sin பார்த்தீங்கன்னா 2a minus 3a divided by 2. ஸோ இந்த 2a 3a தான் நான் எடுத்திருக்கேன். whole divided by இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 sin cக்கு வந்து 2a dக்கு வந்து 3a divided by 2 into cos 2a minus 3a divided by 2 minus 2 sin ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5a divided by 2 அப்படின்னு வரும். minus a by 2 whole divided by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 2 sin 5a divided by 2 cos minus a divided by 2. 2 sin 5a by 2 இந்த 2 sin 5a by 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மைனஸ் மட்டும் ரிமைனிங்கில் இருக்கும். அப்போ நம்மளது பார்த்திங்கன்னா மைனஸ் sin திருப்பி உள்ளுக்குள்ள திருப்பி மைனஸ் a by 2 divided by cos a minus. so remaining என்ன இருக்கு? minus sin minus a by 2 divided by cos minus a by 2. cos கூட நமக்கு மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அப்போ cos a by 2 அப்படின்னு வரும். நமக்கு sin கூட மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியில் கொண்டு வரணும். ஸோ sin கூட நமக்கு மைனஸ் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக மைனஸ் sin தீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ வெளியிலே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால ரெண்டு மைனஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ sin a by 2. அப்போ therefore sin divided by cos நமக்கு என்ன வரும்? tan a by 2. ஸோ நம்ம மேலே கொஸ்டின் கொடுத்ததை ப்ரூஃப் பண்ணியாச்சு. hence proved அப்படின்னு போட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். cos 7a plus cos 5a divided by sin 7a minus sin 5a equal to cot. so first subdivision எப்படி proof பண்ணோம் அதே மாதிரி தான் இதுலயும் நம்ம proof பண்ண போறோம். so LHS நம்ம எடுத்துக்கலாம். so LHS பாத்தீங்க அப்படின்னா cos 7a plus cos 5a divided by sin 7a minus sin 5a. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் எப்படி தனித்தனியாக ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணுமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எழுதுகிறேன். ஸோ cos c plus
cos d equal to 2 cos c plus d divided by 2 cos c minus d divided by 2. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு sin c minus sin d divided by 2 cos c plus d divided by 2 into sin c minus d divided by 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 cos சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 7a, டியோட வேல்யூ 5a divided by 2 into cos 7a minus 5a divided by 2. Next whole divided by 2 cos c ஓட வேல்யூ என்ன 7a plus 5a divided by 2 sin 7a minus 5a divided by 2. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்குது, அதை நம்ம தனியாக எழுதிடலாம். இப்போ cos 7a minus 5a 2a by 2 divided by sin இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2a divided by 2. ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா cos a divided by sin a. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், cos divided by sin நமக்கு என்ன வரும், cot a. ஸோ hence proved அப்படின்னு போட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டும் நமக்கு ஈஸியான சம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.